சந்தையில விற்றா உங்களுக்கு லாபமா இல்ல வந்து இங்கே வந்து வியாபாரிங்க வாங்கி போறாங்களா அந்த மாதிரி விற்றா லாபமா? இங்க வந்து கேட்பாங்க, இங்க வந்து கேட்கறவங்க வந்து லாபம் வச்சுதான் இல்லாத வாங்க மாட்டாங்க. நம்ம சந்தையே போய் விற்றா நம்மளுக்கு 10 ரூபா கூடுதல் விற்கும். இப்போ சந்தைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கூட்டுன்னு போகிற செலவு, வண்டி செலவு, இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் பார்க்க இதெல்லாம் தாண்டி கூட அங்கே லாபம் இருக்குமா? சரி. நீ ஒரு ஆடு வந்து இங்கே விற்கிறத விட சந்தையை போனால் 500-600 லாபம் தான் செலவு போக. இப்போ நீங்கள் ஆடு எடுக்கிறீங்கல்ல விற்கிறதுக்கு, இப்போ எத்தனை மாதம் ஆடு வந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துன்னு போயிடுவீங்க? ஒரு வருஷத்துக்கு ஆடு விற்போம். ஒரு வருஷம் ஆடு தான் விற்பீங்க? 6 மாதம் ஆடு இந்த மாதிரிலாம் விற்க மாட்டீங்க? 6 மாதம் ஆடுலாம் விற்க முடியாது. சரி. இப்போ வந்துட்டு கரெக்டாக இந்த தீபாவளிக்கு குட்டி இறங்குச்சா வர தீபாவளிக்கெல்லாம் விற்றுவோம். அதான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் விற்பீங்க நீங்க? அப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க விற்கும் போது உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி விற்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளவு லாபம் வரும்? அதான் சொல்றேன். நம்ம தோராயமா சொல்லுங்க. அப்படியே இது வந்து சாவாத இருந்தா தான் சேனல், செத்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பீங்களா நீங்க? ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு எடுத்திருப்போம் அந்த மாதிரி சொல்லுங்க. ஒரு வருஷம் 50,000 விற்கும், ஒரு வருஷத்துல 20,000 விற்கும், செத்து போற வருஷத்துல ஒண்ணுமே இல்லாத இருக்கும். அதோ 3-4-5 வருஷமா நான் சுத்தமாக ஒண்ணுமே இல்லாத ஆடு மேய்ச்சேன். அதெல்லாம் எந்த கணக்கில் நான் பண்றது? சரி. கேட்டா வந்து நீங்க கொடுப்பீங்களா? வந்து உங்ககிட்ட ஆடு கேட்டா கொடுப்பீங்களா? ஆடா? ஆமா. நாங்க விற்கிற டைம் வந்தா தான் கொடுக்க முடியும். விற்காத டைம்ல வந்து கேட்டா எப்படி தர முடியும்? கொடுக்க முடியாது. சரிங்க ஐயா. இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு நிலம் இல்லாதனால வந்துட்டு நீங்க செம்மறியாடு எடுத்திருக்கீங்க. அதனாலதான் அதான் பெரிய காரணம் உங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு இடம் கிடையாது, வசதி அதை பாதுகாக்க வச்சுக்கின்னு பாதுகாக்க வசதி கிடையாது. அந்த மாரி வசதி இருந்தா நான் எதெல்லாம் ஒன்றும் வச்சிருக்கலாம். நம்மளுக்கு இடம் கிடையாதால இது மாதிரி பண்ணி எனக்கு. சரி. இப்போ வந்துட்டு அதாவது நீங்க அந்த வெள்ளாடு அந்த செம்மறி ஆடுல வந்து வருஷத்துக்கு ஒரு 50,000 இல்ல 25,000 எடுப்பீங்க. ஆனா வந்துட்டு செத்து போச்சுன்னா அதுவும் இல்ல, அது பாதிதான் சொல்றீங்க. சரி. இப்போ புதுசா தொழிலுக்கு வராங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன மாதிரி வளர்த்தா நீங்க வந்து லாபம் அடைவீங்க, என்ன மாதிரி வளர்த்தா நீங்க நஷ்டம் அடைவீங்கன்னு கேட்டா உங்களுடைய அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. புதுசா அந்த தொழிலுக்கு வரவங்களுக்கு. நம்ம வெள்ளாடு வச்சுக்கிறதா வெள்ளாடு தனி கணக்கு இல்ல, செம்மறி ஆடு சொல்லுங்க. செம்மறி ஆடு வந்து இதுதான் சொல்றேன்னு வச்சு இருந்து ஒன்றும் சாவாத பயிர் இல்லாத இருந்ததுன்னா லாபம் தான். ஆனா நோவை வந்து நம்ம என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுதான் ஐயா. இப்போ அதுக்கு வந்து பண்ணலாம். கவர்மெண்ட்ல வந்து சலுகை கொடுத்து அவங்களுடைய பாதுகாப்புல இருந்தால் எதுவும் செய்யலாம்.